திரு கனகராஜ், இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதுல ஹிந்தி என்பதை குறிப்பிடவே இல்லை, ஏன் ஹிந்தி என்பதை நோக்கி மட்டுமே கொண்டு போய் நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறார் திரு ரமேஷ் சேதுராமன். நல்ல டெவலப்மெண்ட். அதுக்கு முதல்ல பேசும்போது நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சிபிஎஸ்இ இனிமேல் மாநிலத்துக்கு உரிமை எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த வன்மத்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். எந்த விதமான நியாயமும் மற்ற முறையில் கல்வியில் எல்லாம் நீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் வரி தர மாட்டோன்னு சொல்கிறதுக்கு நேரம் ஆகாதுன்னு முதலமைச்சர் சொன்னார். தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு இடைமதிப்பு பண்ணலாம். ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தொடல. உங்களை கோச்சிக்க மாட்டீங்கன்னா ஒரே ஒரு இடைமதிப்பு அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லிடுங்க. எது கேட்டாலும் நரேந்திர மோடி அவர்கள் வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல, அவர் அப்படி சொல்லவே இல்லை. அதையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது, நீங்க மாநிலத்துக்கு தேவையான நீங்க நிதி பகிர்வை கொடுக்கலன்னா நீங்க அதே சமயத்தை ஒன்று சொல்லுங்க, நாங்க நிதி பகிர்வை கொடுக்க மாட்டோம், ஆனா மாநிலத்துக்கிட்ட இருந்து வரியை எதிர்பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க அதை சொல்லுங்க, அதை சொல்லி பாருங்கன்னு தான் சொன்னாரே தவிர நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்னு எங்கேயும் சொல்லல. அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். அதே கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இங்க தமிழகத்துல சொல்லப்படுவது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், அகைன்ஸ்ட் தி ஓத் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அங்க அவங்க ஹைபோதெட்டிக்கலா சொல்றாங்க. நன்றி தோழர், நீங்க தோழர் கனகராஜ் அவர்களுக்கு நன்றி நேரம் கொடுத்ததுக்கு அவர் தொடரலாம். அதாவது இந்தி திணிப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொன்னார்ல, என்ன சொன்னார்னு எக்ஸாக்டா வேர்டை எடுத்து பாருங்க. மூன்றாவது மொழியாக இந்தி வேண்டும் என்பதை நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம், இதுதான் அவர் சொன்னார். இல்லைன்னு சொல்லுங்க, நான் வேணா இப்போ வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, தர்மேந்திர பிரதான் தான் ஆக்சுவலாக மிரட்டுறாரு. பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு மொத்த ஒதுக்கீடு எவ்வளவு? 2022 இருந்து 27 வரை பிஎம் ஸ்ரீ என்பது என்இபியோட சம்மந்தம் இல்லை. அதில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு எடுத்து காமிங்க. இந்த இருக்கு என்கிட்ட. நான் இன்னைக்கு ஃபுல்லாக வேர்ட் சர்ச் போட்டு பார்த்துட்டு தப்பாக வந்துடக்கூடாதுன்னு திரும்பவும் வாட்ச் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த 60க்கு மேற்பட்ட பக்கத்தை. ஆனா பிஎம் ஸ்ரீன்ற அந்த திட்டம் மூலமாக என்இபி கொள்கைகளை அடிப்படையாக வைத்து அந்த பள்ளிகள் நீங்க நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவீங்க. எனவே பிஎம் ஸ்ரீயை இதோட இணைக்க கூடாது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க நாளைக்கு இன்னொரு ஏதாவது ஏஎம் ஸ்ரீன்னு கொண்டு வருவீங்க, அதை நாங்க அதை வலுப்படுத்துறதுக்குன்னு சொல்லுவீங்க. ரெண்டாவது, பாலிசி அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது வேற விஷயம். அடுத்ததாக சொல்றேன், 5 வருஷத்துல 27,360 கோடி, சரியா? 2022 27 வரை. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 5,472 கோடி. அப்போது ஒரு ஸ்கூலுக்கு 14,500 ஸ்கூல்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளவு? 37.73 லட்சம். நீங்கள் மொத்தமே 5,000 கோடி ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குறத நீங்கள் 5,000 கோடியை ஒட்டுமொத்தமாக இழக்க போகிறீங்கன்னு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? ரைட். நான் இப்போ தர்மேந்திர பிரதானோட சார் ஆரம்பித்த அந்த இடத்துக்கு வரேன். 8வது பாயிண்ட், தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ டார்ச் ஸ்ப்ரெடர். தமிழ்நாடு எல்லா காலத்திலும் சமூக கல்வி முன்னேற்றத்தில் ஒரு ஒளிவிளக்காக திகழ்ந்திருக்கிறது. இது நீங்கள் சொன்ன அந்த மும்மொழி கொள்கை, அது நீங்கள் சொன்னது, நீங்கள் வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ் சொன்னது அல்லது ராஜாசி சொன்னது, இதெல்லாம் எதிர்த்ததுனால தான் அது டார்ச் பேரராக இருந்திருக்கு. பயோனியரிங் சம் ஆஃப் த மோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. யார்? தமிழ்நாடு. இது சொல்கிறதும் தர்மேந்திர பிரதான். இட் ஹேஸ் பீன் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ். பல இயக்கங்களில் அது முன்னால் நின்னது. தட் ஹவ் ஷேப்டு மாடர்ன் எஜுகேஷன். அதுதான் இன்றைக்கு நவீன கல்வியை ஷேப் பண்ணியிருக்கு. அப்லிப்டட் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ், கீழே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களை மேலே கொண்டு வந்திருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் கடைசியாக மட்டும் சொல்ல. அண்ட் ஃபோஸ்டர்ட் அண்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதெல்லாம் எங்கே வந்தது தெரியுமா? நீங்கள் சொன்ன, உங்களை மாதிரியான ஆட்கள் சொன்ன குருகுல கல்வி, குலக்கல்வி, மும்மொழி திட்டம், இதையெல்லாம் எதிர்த்து போராடியதால் தான் இது வந்திருக்கு. இதை நீங்கள் வேற ஒரு மாநிலத்துக்கு, எக்ஸப்ட் கேரளா,
இன்னொரு மாநிலத்துக்கு நீங்க பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நீங்க சொன்ன அதே தர்மேந்திர பிரதான் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை விரிவுபடுத்துவதற்காகத்தான், அதை சுருக்குவதற்காக அல்ல. அதோட ஒரு அம்சம் தான் மும்மொழி கொள்கைன்றதையும் குறிப்பிடுறாரு. ஒரே ஒரு நிமிஷம், இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுலாம் எதோட சேர்ந்தது? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட, மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தோட சம்பந்தப்பட்டு தான் இந்த அவர் சொன்ன இது எல்லாத்தையும், எதெல்லாம் இன்க்ளூசிவ் என்விரான்மெண்ட்டு, மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி அப்லிஃப்ட் ஆனது, மாடர்ன் எஜுகேஷனை ஷேப் பண்ணது, டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ரிஃபார்ம்ஸில் முன்னால் நிற்கிறது, இது எல்லாம் என்னது? அவர் சொன்னது இருக்கு இல்லையா? இது இன்னொரு மாநிலத்துக்கு எங்கேயாவது பொறுத்து சொல்லுங்கள். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ரைட் விங் ஆட்கள், ஜனசங்கமாக இருக்கட்டும், அல்லது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது இந்து மகா சபாவாக இருக்கட்டும், ஈவன் பிஜேபி நரேந்திர மோடி ஆட்சியில் 25 வருஷமாக இருக்க குஜராத்லையா இருக்கட்டும், இந்த கேட்டகரியில் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் நாட் தேர். பிகாஸ் இதையெல்லாம் சண்டை போட்டதுனால தான். சரி, அதை விட்டுருவோம். அவங்க இதுக்குள்ளேயே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. மும்மொழி கொள்கை அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரிசர்வேஷனுங்கிற வார்த்தை அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? ஒரு இடத்துல கூட இல்லை. எதில்? இப்போ அவங்க சொன்னாங்க ப்ரைவேட்டுன்னு. இவங்க அரசாங்கத்துக்கு வந்த பிறகு 14-15 18-19 வரை இவங்க பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க யூனிவர்சிட்டிஸில், மொத்த யூனிவர்சிட்டியில் 55% ப்ரைவேட், 33% கவர்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அதிகம்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் 55% கொடுத்தது நீங்கள் காங்கிரீட்டாக சொல்லுங்கள் என்கிட்ட. அது உங்களால் சொல்ல முடியாது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எல்லா மொழிகளும் அது அதனுடைய ஆரிஜின் எங்கே இருந்ததான்னா சான்ஸ்கிரிட்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் அண்ணாமலை போய் சொல்லணும். பாரா 4.16 அது இருக்குது. தமிழ் 2 இடத்துல இருக்குது. ஹிந்தி அதை விட கம்மியான இடத்துல இருக்குது. சமஸ்கிருதம் என்பது 23 இடத்துல இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்று கோல்வால்கர் சொன்னதை நீங்கள் அமுல்படுத்துகிறீர்கள். 23 இடத்துல இந்த சமஸ்கிருதத்தை சொல்றீங்க. சரி, நான் பேசுவேன். சொல்லுங்க சார். பாரு, நான் முடிக்க மாட்டேன். நீங்களா நிறுத்தினா நான் நிறுத்துறேன். ஏன்னா நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். நீங்க எப்ப நிறுத்த சொல்றீங்களோ நான் நிறுத்திடுறேன். ஆனா சொல்லுங்க. பாரா 4.31 என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் டெக்ஸ்ட் புக்கா லோக்கல் கண்டென்ட் அண்ட் ஃப்ளேவரா அப்படி இருந்துக்கலாமா? ஆனால் ஆல்டர்னேட் மாடல்லாம் அவங்களா ஒரு பாடத்திட்டத்தை வச்சுக்கலாமா? அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா தமிழ்நாட்டினுடைய பாடத்தை வைக்க முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஸ்கூல் நடத்தினா அவங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம். இருக்கா இல்லையா? பாரா 4.31 செக்குலருங்கிற வார்த்தையே எந்த இடத்துலையும் கிடையாது. அதே போல் யூனிவர்சிட்டி, நீங்கள் இப்போ உங்கள் சமக்கிர சிக்ஷா அபியான் சொல்கிறாங்கல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நிறையா ஸ்கூலை திறந்துட்டோம், அதில் ஆவரேஜாக 14 பேர் தான் இருக்காங்க. எனவே நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா அதெல்லாம் மூடிடணும்னு சொல்லியிருக்காங்க. எதில்? நீங்கள் சொல்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில். தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்தபோது ஒன்று சொன்னார், 1.5 கிலோமீட்டருக்குள்ளாவது ஆரம்ப பள்ளி இருக்கணும். நீங்கள் நெய்பர்ஹுட் ஸ்கூலில் தான், அதாவது வளர்ந்த நாடுகள் அல்லது வளரும் நாடுகள் அவங்க கல்வியை இப்படி பின்தங்கி இருக்கும்போது நெய்பர்ஹுட் ஸ்கூலை தான் சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தனியார் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை மூடிட்டு ஆள் கம்மியாக இருந்தால் நான் மூடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அருகமை பள்ளிகள் என்பது பாதிக்கப்படும். இல்லை இந்த ஸ்கூலில் என்ன பண்ணிடுவாங்களாம், அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பாங்களாம், இல்லைன்றா வாலின்ற வச்சு வெளியே சொல்லுவாங்களாம், கொடுப்பாங்களாம். இந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்களாம், ஆன்லைன் கிளாஸ். இவங்க ஃபீஸ் கட்ட முடியலைன்னா ஆன்லைன் கிளாஸ் கட்டலாமா? இவருக்கு டேட்டா யார் கொடுப்பா? இவங்க அப்பா எப்படி சொல்லுவாரு? அப்பட்டமாக. அது மும்மொழி கொள்கை மட்டுமல்ல, அதுல இருக்கிறது முழுக்க அதை வேட்டைக்காடாக, தனியார்களின் வேட்டைக்காடாக மாற்றுவதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள். அதை வெறுமனே இருமொழி மும்மொழின்னு மட்டும் சொல்றாங்க. பிரதான் சொல்லி நான் திரும்ப வலியுறுத்த சொல்றேன். பிரதான் சொல்லி இருக்க முக்கியமான அந்த முன்னேற்றம் இருக்குல்ல தமிழ்நாட்டில், பயோனியர், முன்னோடி, ஒளிவிளக்கு, இது எல்லாம் என்னன்னா இப்படி சண்டை போட்டு வந்ததுனால ஏற்பட்ட முன்னேற்றம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். சரி, திரு ஜி.கே. நாகராஜ், மும்மொழி கொள்கை என்ற அந்த ஒரு அம்சம் மட்டும் இல்ல, புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய
3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு கொண்டு வருவது போன்ற பல்வேறு விஷயங்களையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அபிநயா, ஒண்ணு நீங்க சொன்னதுல தப்பு. பொது தேர்வுனா இப்ப நம்ம 8ஆம் கிளாஸுக்கும் 10ஆம் கிளாஸுக்கும் மாநிலம் நடத்துற பொது தேர்வு இல்ல, அகில இந்திய அளவிலான பொது தேர்வு அதுதான் இருக்கு. அததான் நான் குறிப்பிட்டேன், அகில இந்திய அளவில் பொது தேர்வு. சொல்லுங்க திரு ஜி.கே. நாகராஜ். நம்ம தொடர்ச்சியா பேசுற விஷயம், தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக ஏழை மாணவர்களுடைய கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. தனியார் பள்ளிகள்ல ஆங்கில வழிப்பாடங்கள் இருக்கின்ற பொழுது, அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழிப்பாடங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்க சொல்ற தமிழ் என்கின்ற அந்த மொழி இங்க மறுக்கப்படுகிறது. ஏழை பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு நிமிஷம் சார், 3வது மொழியும் மறுக்கப்படுகிறது. எப்படி சொல்றேன் அப்படின்னா சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்க கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு வருண்கண்பாளையம் காளிப்பாளையம் இடம் இருக்குது. அங்க உருது மீடியம் மட்டும் இருக்கு, அங்க ஆங்கிலம் சொல்லித்தரப்படுகிறது, அங்க தமிழ் சொல்லித்தரப்படுவதில்லை. ஈரோடு மாவட்டத்துல 40 பள்ளிகள் கன்னட மீடியம் அங்கே இருக்கிறது, அங்க தமிழ் இல்லை, ஆங்கிலம் சொல்லித்தரப்படுகிறது. சார், ஒரே ஒரு கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 415 பள்ளிகள். திரு ஜி.கே. நாகராஜ், 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கட்டாயமாக படிக்கப்படணும் அப்படின்றதுக்கான ஒரு அரசாணை கொண்டு வரப்பட்டது. ஜி.கே. நாகராஜ், அந்த அரசாணை நான் முடிச்சிடறேன். அது வந்து லாங்குவேஜ்ங்க. அந்த லாங்குவேஜ் தான் படிக்கிறதுல இருமொழி கொள்கை என்ன ஆகுது, உருது படிக்கிறவங்க ஆங்கிலம் படிப்பாங்க, கன்னடம் படிக்கிறவங்க, ஏன்னா இங்க 2.5 கோடி மக்கள் இங்க மாற்று மொழி பேசுங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆந்திராவை ஒட்டிய பகுதி, கர்நாடகாவை ஒட்டிய பகுதி, கேரளாவை ஒட்டிய பகுதி, அவங்க எல்லாம் மலையாளம் படிக்கிறாங்க. அதான் நீங்க குறிப்பிட்டது எல்லாமே எல்லை மாவட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய பள்ளிகளை குறிப்பிடுறீங்க.